சென்னை அடுத்த படப்பையில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குன்றத்தூர் ஒன்றிய எம்ஜிஆர் அணி இணைச் செயலாளர் பொன்னம்பலம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை எமது செய்தியாளர் பத்மநாபன் விவரிக்க கேட்போம். பத்மநாபன், வணக்கம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன? இவர் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? விரிவாக விவரிங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே படப்பை பகுதியை சேர்ந்தவர் பொன்னம்பலம். இவர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் அணி இணை செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது வீட்டில் சுங்காசத்திரம் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் வேலை செய்யும் 24 வயதுடைய 2 இளம்பெண்கள் குடியிருந்து வந்துள்ளனர். கடந்த 20 நாட்கள் முன்பு பொன்னம்பலம் 2 இளம்பெண்களிடமும் தகாத முறையில் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த 2 பெண்களும் இவரது வாடகை வீட்டிலிருந்து வெளியேறி கீழ்படப்பை பகுதியில் மற்றொரு வாடகை வீட்டுக்கு குடியேறி உள்ளனர். இதனிடையே இளம்பெண்ணை செல்போனில் தொடர்பு கொண்டு பொன்னம்பலம் குறிப்பிட்ட இடத்திற்கு வரவழைத்து அண்மையில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 2 பெண்களும் அவரது சக நண்பர்களும் பொன்னம்பலத்தை தொடப்ப கட்டையால் அடித்து தரமாறி தாக்கி மணிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பொன்னம்பலத்தை கைது செய்து அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டம், பெண்களிடம் ஆபாசமாக பேசுதல், பெண்களை தாக்கியது உள்ளிட்ட 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.